ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக சண்டே எபிசோட் பார்ப்போம். மார்க்கெட்டில் நடந்த சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 வந்து 23,501 பாயிண்ட்ஸில் இருக்குது. ஸோ 0.2% ஏற்றிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது என்எஸ்சி நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா 51,661 பாயிண்ட்ஸில் இருக்குது. ஆக்சுவலாக 3% மேலே ரேலியே இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 77,209 பாயிண்ட்ஸில் இருக்குது. இது ஒரு பாசிட்டிவ்லாம் இருக்குது. கோல்டு பார்த்தீங்கன்னா 10 கிராமு 24 கேரட் வந்து 73,040 ரூபாவில் இருக்குது. 110 ரூபா மைனஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு டாலர் அகேன்ஸ்ட் மணி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ருப்பி அகேன்ஸ்ட் டாலர் வந்து 83.55 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. இது வந்து ஓவரால் உள்ள மார்க்கெட் அப்டேட்டு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாரன் பஃபட் குறித்தான அப்டேட். வாரன் பஃபட்டோட கம்பெனி தான் அந்த பெர்க்ஷையர் ஹாத்வே. இவங்க வந்து ஒன் ஆஃப் த லெஜெண்டாக இருக்கிறாரு. இந்திய அளவில் வேர்ல்டு லெவலே பார்க்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியில் இவர் ஒரு லெஜெண்டாக இருக்கிறாரு. வாரன் பஃபட்டோட பெர்க்ஷையர் ஹாத்வே கம்பெனி பார்த்தீங்கன்னா சீனாவில் ஒன் ஆஃப் த கம்பெனி, கார் கம்பெனி உங்களுக்கு எல்லாமே தெரியும். BYD அந்த கார் கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் அந்த வாரன் பஃபட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வராங்க. வாரன் பஃபட்டோட பெர்க்ஷையர் ஹாத்வே மூலமாட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ ரீசெண்டாட்டு ஷாங்காய் ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆன இவங்க BYD நிறுவனத்தோட ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா அதாவது 13 lakh குவான்டிட்டி ஆஃப் ஷேரை வந்து இந்த வாரன் பஃபட்டோட பெர்க்ஷையர் ஹாத்வே சேல் பண்ணியிருக்காங்க. நியர்லி 39.8 மில்லியன் அமெரிக்கன் டாலர் வேல்யூ உள்ள ஷேரை வந்து இந்த வாரன் பஃபட்டோட கம்பெனி பெர்க்ஷையர் ஹாத்வே வந்து சேல் பண்ணியிருக்காங்க. இதனால பார்க்கும்போது இதில் 7.02% ஹோல்டிங் இருந்த கம்பெனி ஆக்சுவலாக BYDயில் 7.02% ஆஃப் த ஸ்டேக் ஹோல்டிங் இருந்தது. இப்போ 6.90% கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2008லேருந்தே பார்த்தீங்கன்னா அந்த BYD நிறுவனத்தில் இவங்க வாரன் பஃபட்டோட பெர்க்ஷையர் ஹாத்வே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வராங்க. நியர்லி 22 crore 50 lakh குவான்டிட்டி ஆஃப் ஷேர் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. 230 மில்லியன் அமெரிக்கன் டாலர் வேல்யூ உள்ள ஷேரை வந்து இந்த BYD நிறுவனத்தில் வந்து பெர்க்ஷையர் ஹாத்வே ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து அந்த மார்க்கெட்டில் ஆக்சுவலாக அந்த கம்பெனியில் வந்து 10% ஆஃப் த ஷேர் ஹோல்டிங். 2020 பார்த்தீங்கன்னா BYD நிறுவனத்தில் இவங்க வந்து ஸ்டேக் சேல் பண்ணிட்டே வராங்க. June 22 இந்த ஷேர் வந்து BYD நிறுவனத்தோட ஷேர் வந்து ஒரு ரெக்கார்ட் ஹை டச் பண்ணிச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு 30% வந்து ஒரு டவுன் சர்க்யூட்டை ஃபேஸ் பண்ணிச்சு. லாஸ்ட் ஏப்ரல் அந்த BYDயோட கார் சேல்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாயிடுச்சு. இவங்கள பீட் பண்ணி டெஸ்லா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு வந்துட்டாங்க. 2023 நடந்த ஒரு மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா பெர்க்ஷையர் ஹாத்வேயோட இன்வெஸ்ட்மெண்ட் குறித்து வந்து பேசியிருக்காங்க. இதில் BYD கம்பெனியில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் இது வந்து வாரன் பஃபட் தான் பேசியிருக்காரு. அப்போ அவர் சொல்லும்போது BYD நிறுவனத்தில் முதலீடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவரோட ஃப்ரெண்டு சார்லி மங்கோர் வந்து அவர்கிட்ட சொன்னதாட்டு அந்த கூட்டத்தில் வந்து வாரன் பஃபட் பேசியிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா பெர்க்ஷையர் ஹாத்வே BYD வாரன் பஃபட் குறித்தான அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. அது குறித்தான அப்டேட். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கவர்னர் சக்திகாந்த தாஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்கை ரிசர்வ் பேங்கும் ப்ளஸ் வந்து செபியோ மார்க்கெட் ரெகுலேட்டர் செபியோ வந்து கண்காணிச்சு தான் வரும். ரீசெண்டாட்டு நிதி நிலைத்தன்மை ப்ளஸ் வந்து வளர்ச்சி குழு சார்பாக நடந்த கூட்டத்தில் வந்து இந்த ரெண்டு தலைவர்களுமே பார்த்தீங்கன்னா மீட் பண்ணி பேசியிருக்காங்க. இதில் இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து இந்தியாவோட GDP growthல உள்நாட்டு உற்பத்தியில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜி, ஒரு இம்பார்ட்டன்ட் பங்கு வகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்தியாவோட எக்கனாமி ப்ளஸ் வந்து ஃபினான்ஷியல் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிள்னஸோட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கவர்னர் சொல்லியிருக்காரு சக்திகாந்த தாஸ். இந்தியாவோட GDP பார்த்தீங்கன்னா 7,88,281 பில்லியன் ரூபாயா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி மதிப்பிட்டிருக்காங்க. உணவுப் பொருட்கள் ஆக்சுவலாக இந்த ஃபுட் ப்ரைஸ் வந்து அதிக அளவில் ரேட் வந்து ஹைக் ஆகிட்டே இருக்குது. இந்த ஃபுட்டோட ப்ரைஸ் வந்து அதிக அளவில் மேலே போயிட்டே இருக்குது. காய்கறி விலை, பழங்கள் விலைலாம் உயர்ந்துட்டே வருது. ரீசன் அந்த மான்சூன் ஃபெயிலியர் அப்படி நிறைய காரணங்கள் இருக்குது. ஸோ இந்த விலைவாசி அதாவது ஃபுட் இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்துறது இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாட்டு நடந்த RBI பாலிசி மீட்டிங்கில் கூட பார்த்தீங்கன்னா அந்த ரெப்போ ரேட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து அவங்க அப்படி தான் வச்சுருக்காங்க. எந்த மாற்றம் இல்லாமல் அப்படி ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ உள்நாட்டு உற்பத்தி பார்த்தீங்கன்னா வந்து 7%லேருந்து 7.2% இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கணிச்சிருக்காங்க. 2024 ஃபினான்ஷியல் இயரில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பொருளாதாரம் 8.2% இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2025 ஃபினான்ஷியல் இயரில் இந்தியாவோட வந்து இன்ஃப்ளேஷன் வந்து 4.5% கட்டுக்குள்ளே வைக்க வந்து ரிசர்வ் வங்கி வந்து மிக கடுமையான நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சக்திகாந்தா தான் சொல்லியிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் பற்றினான அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ். ஆக்சுவலாக அந்த ஷேரில் வந்து நம்ம அப்டேட் பார்த்துருந்தோம். இந்த ஷேர் வந்து அமெரிக்காவில் வந்து இந்த ப்ரைஸ் எரோஷன் நடக்கிறதுனால ஃபார்மா செக்டர் ஸ்டாக்ஸ் வந்து டவுன் ட்ரெண்டு போகும் அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்துருந்துச்சு. பட் வந்து எக்ஸாக்டாக நடக்காதுன்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ் பார்த்தீங்கன்னா டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, 40 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் எடுத்து பார்க்கும்போது
5992 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் க்ளோசிங். ஸோ நம்ம வந்து ஒரு 5500 அந்த ரேஞ்சுக்கு வந்துச்சுன்னா ஸ்லோ அந்த ஸ்டாக்ல வந்து கன்சிடரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ டிவிடன் பார்த்தீங்கன்னா 40 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னைக்கு வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் குழம்பிட்டு இருப்பீங்க. ஸோ சொல்லிட்டாங்க. அந்த டிவிடன் வந்து பார்த்தீங்கன்னா 28 ஆகஸ்ட் வந்து உங்களுக்கு டாக்டர் ரெட்டிஸோட அந்த 40 ரூபா டிவிடன் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரிஸ் கொடுத்த அப்டேட்டு. ஸோ டிவிடன் பார்த்தீங்கன்னா 28 ஆகஸ்ட் வந்து அவங்க பே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரிஸை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. ஷேர் ப்ரைஸ் வந்து 5500 கீழே வந்துச்சுன்னா நம்ம எக்ஸாக்டாக கன்சிடர் பண்ணலாம் அந்த ஷேரில். அது வரைக்கும் பொறுமையாக இருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பயோகான் பயாலஜிக்ஸில் வந்து அப்டேட்டு. ஆந்திர பிரதேஷ் ஃபெசிலிட்டியில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்எஃப்டியை வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. யூஎஸ்எஃப்டியை வந்து அவங்களோட ஆந்திர பிரதேஷில் இருக்க ஃபெசிலிட்டியில் வந்து விசாகப்பட்டினத்தில் இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வேஷன் இஷ்யூ பண்ணிட்டு போயிருக்காங்க. நியர்லி 4 அப்சர்வேஷன் வந்து இஷ்யூ பண்ணிட்டு போயிருக்காங்க பயோகான் பயாலஜிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அவங்களோட ஏபிஐ ஃபெசிலிட்டியில் தான் சைட் 5ல தான் இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து 4 அப்சர்வேஷன் வந்து இஷ்யூ பண்ணிட்டு போயிருக்காங்க. இது வந்து பயோகான் பயாலஜிக்ஸை பொறுத்தவரைக்கும் ஒன் ஆஃப் த நெகட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸில் வந்து அப்டேட்டு. கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து இப்போ என்ட்ரி ஆகலாமா எக்ஸிட் ஆகலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 5% லாஸ்ட் ஆர்டர் ரேலியாக இருந்துச்சு. 453 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரேஞ்சில் ஆக்சுவலாக ஷேர் வந்து நீங்கள் எப்போ பை பண்ணீங்க எப்படின்னு தெரில. ஸோ ஃபியூச்சருக்கு ஆக்சுவலாக ஒரு லாங் டேர்முக்கு இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஒர்த்துள்ள ஸ்டாக் தான். ஆனால் இப்போ வேல்யூஷன் இருக்க ரேஞ்சில் நம்ம வந்து என்ட்ரி ஆக முடியாது. ஸோ ஒரு லாங் டேர்ம் முன்னாடி, அதாவது கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே வாங்கியிருந்தவங்க வந்து இந்த ரேஞ்சில் ப்ராஃபிட் புக் பண்ணலாம். ஷேர் வந்து இன்னும் மேலே போகுமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ இருக்க கண்டிஷனில் கோல்டு ப்ரைஸ் இறங்கி இருக்க சமயத்தில் அதிக அளவில் வந்து கோல்டில் வந்து நிறைய பேர் வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஸ்டாக்ஸ் எல்லாமே மேலே போக இருக்குது. ஆக்சுவலாக கோல்டு பேஸ்டு ஸ்டாக்ஸ் நம்ம பார்க்குறது ஒன்று வந்து கோல்டு சேல் பண்ணுற கம்பெனிஸ், இந்த தங்கமயில், கல்யாண் ஜுவல்லர்ஸ் அப்படிப்பட்ட கம்பெனிஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல்டு பிஸ்னஸாக பண்ணுறது. இப்போ நான் சொன்ன மாதிரி டைட்டன், கல்யாண் ஜுவல்லர்ஸ், இவங்க தங்கமயில், இன்னொன்று சென்கோ, இவங்க எல்லாமே வந்து கோல்டை சேல் பண்ணுவாங்க. அதே வந்து கோல்டு அகேன்ஸ்ட் லோன் பிஸ்னஸில் இருக்கிற நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் வந்து மணப்புரமும் முத்தூட்டும் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மணப்புரம் வந்து கன்சிடர் பண்ணலாம் அந்த நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் செக்டரில். முத்தூட் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ இன்னொரு வாய்ப்பு வந்துச்சுன்னா பார்க்கலாம். 1300 அந்த ரேஞ்சில் வந்துச்சுன்னா முத்தூட்டில் நம்ம வாய்ப்பு பார்க்கலாம். ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு பேஸ்ட் ஸ்டாக் எல்லாமே வந்து வேல்யூஷன் இப்போதைக்கு வாங்கக்கூடிய ரேஞ்சில் இல்லை. அதே மாதிரி தான் அந்த கல்யாண் ஜுவல்லர்ஸும் 453 ரூபாவில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து முன்னாடியே கன்சிடர் பண்ணியிருந்தீங்க, நல்லா ப்ராஃபிட்டில் இருக்கிறீங்க, ஷேர் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு போகும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரைட்டன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இப்போதைக்கு ப்ராஃபிட் புக் பண்ணலாம். ஆனால் இப்போ வந்து என்ட்ரி ஆகவும் வேண்டாம், எக்ஸிட் ஆகவும் வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ட்ரேனிங்ஸ் வந்து 77 இருக்குது, ப்ரைஸ் டு புக் வேல்யூ வந்து 11 இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சில் இது கல்யாண் ஜுவல்லர்ஸுக்குள்ளே என்ட்ரி ஆகிறது ரொம்பவே டேஞ்சர். ஸோ இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்கள். எகென்ஸ்ட் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருவா அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் கல்யாண் ஜுவல்லர்ஸில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபென்ஸ் பிஎஸ்யூ ஸ்டாக் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்போர்ட் ஆர்டர் உங்களுக்கு கிடச்சிருக்கு. கமர்ஷியல் வெசல்ஸ் ஒர்த் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. அந்த கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் லிமிடெட் பார்த்தீங்கன்னா ஜெர்மனோட கம்பெனி காஸ்ட் அண்ட் ரெகுலர் சிப்ஸ் மேக்லர் ரெட்ரி GmbH அண்ட் கோ கேஜி அப்படிங்கிற ஒரு கம்பெனி கூட வந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெலிவரி ஆஃப் 4 மல்டிபர்பஸ் வெசல்ஸ் ஆஃப் 7500 DWT அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்க்கும்போது $54 மில்லியன் வேல்யூ உள்ள டீல். ஆக்சுவலாக $54 மில்லியன் ஒர்த்துள்ள ஆர்டர் வந்து இவங்களுக்கு கிடச்சிருக்கு இந்த கார்டன் ரீச் ஷிப் பில்டருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைனிங், பில்டிங், டெலிவரிங் வெசல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆர்டர் வந்து இவங்க 33 மாதத்தில் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் லிமிடெடை பொறுத்தவரைக்கும் ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 சிமெண்ட் கம்பெனிஸில் வந்து அப்டேட்டு. ஒன்று வந்து அதானி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தால்மியா பாரத். ஆக்சுவலாக தால்மியா பாரத் என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா இவங்க வந்து அவங்களோட சிமெண்ட் கெப்பாசிட்டி வந்து 2027 75 மில்லியன் டன்ஸ் ஆட்டு நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட லாங் டேர்ம் கோல் வந்து 110 130 மில்லியன் டன்ஸ் ஆஃப் சிமெண்ட்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுவோம் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக லாங் டேர்ம் கோல் வந்து 2031 இந்த ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி நாங்கள் அட்டைன் பண்ணுவோம். ஸோ அவங்க வந்து காம்பினேஷன் சொல்கிறது, அதாவது போத் காம்பினேஷன், குறிப்பாடு க்ரீன்ஃபீல்டு வழியாட்டும் ப்ரௌன் ஃபீல்டு இன்ஆர்கானிக் க்ரோத் அந்த வழியில் தான் அந்த சிமெண்ட் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை நாங்கள் எக்ஸ்பான்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தால்மியா பாரத் கொடுத்த ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதானி குரூப்போட சிமெண்ட் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அம்புஜா சிமெண்ட் தான் பார்த்தீங்கன்னா இவங்களோட கம்பெனி. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக பென்னா சிமெண்ட்ஸை வந்து இவங்க அக்யூர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதானி குரூப் என்ன சொல்கிறாங்கன்னா நெக்ஸ்ட் 4 இயர்ஸில் வந்து இந்த சிமெண்ட் செக்டரில் வந்து நாங்கள் வந்து லீடராக வந்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அவங்களும் ஏம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, நாங்கள் சிமெண்ட் செக்டரில் இன்னும் 4 வருஷத்தில் வந்து நாங்களும் மார்க்கெட் லீடராக வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அதானியோட அம்புஜா சிமெண்ட்ஸ் கொடுத்த ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டு.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல ஏபி கேபிட்டல் ஆதித்யா பிர்லா கேபிட்டல் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஸோ என்னோட ஒப்பீனியன் வந்து இந்த ஷேர்ல நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல. ஸோ ஏபி கேபிட்டலோட ஷேர் பிரைஸ் வந்து 239 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்கு. ஸோ ஒரு நெகட்டிவ் ட்ரெண்ட்ல தான் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் க்ளோசிங்ல. இந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் இப்போ பிரைஸ் டர்னிங்ஸ் 18 இருக்கு. இந்த ரேஞ்சில் இப்போ கன்சிடர் பண்றதுக்கு நம்ம வந்து மணப்புரம் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா 191 ரூபால தான் இருக்கு. பிரைஸ் டர்னிங்ஸ் வந்து 7 அந்த ரேஞ்சில் தான் இருக்கு. ஸோ இந்த ரேஞ்சில் ஏபி கேபிட்டலை கன்சிடர் பண்ணதுக்கு பதிலாக மணப்புரம் ஃபினான்ஸை கன்சிடர் பண்ணது நல்லது அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ நீங்கள் வந்து இந்த ரேஞ்சில் ஏபி கேபிட்டலை கன்சிடர் பண்ணுறதுக்கு பதிலாக மணப்புரம் ஃபினான்ஸ் கன்சிடர் பண்ணுங்கள். லாங் டேர்முக்கு நல்ல ஒர்த்துள்ள ஸ்டாக் தான் இது. வந்து பார்த்தீங்கன்னா ஆதித்யா பிர்லா கேபிட்டல் மணப்புரம் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேதாந்தாவில் வந்து அப்டேட்டு. வேதாந்தா பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டேக் சேல் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலாக ப்ரொமோட்டர் குரூப் வந்து நெல்லி 2.5% ஸ்டேக் சேல் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்துருந்து. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தா குழுமம் வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. அவங்க வந்து ஸ்டேக் சேல் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வேதாந்தாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐலேருந்து வந்து அப்டேட்டு. எஸ்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபினான்ஷியல் இயர் 25ல 400 மேற்பட்ட பிரான்ச்சஸ் வந்து ரூரல் அண்ட் அர்பன் ஏரியாஸில் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அதோட சேர்மன் தினேஷ் காரா தான் சொல்லியிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா எஸ்பிஐல வந்து ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட் ஆகிட்டு பார்க்கப்படுது. ஆக்சுவலாக இந்த ஃபினான்ஷியல் இயர் 25ல 400 பிரான்ச்சஸ் கிட்ட ஓப்பன் பண்ண போகிறோம், ரூரல் அண்ட் அர்பன் ஏரியாஸில் ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எஸ்பிஐயோட சேர்மன் தினேஷ் காரா சொல்லியிருக்காரு. ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதானி குரூப்ல வந்து அப்டேட். அதானி குரூப் பார்த்தீங்கன்னா நியூ கிளீன் எனர்ஜி பிசினஸுக்கு வேண்டி $3 பில்லியன் வந்து அந்த செக்மெண்ட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. அவங்களோட அதானி கிரீன் எனர்ஜில வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. $3 பில்லியன் வந்து கிளீன் எனர்ஜி பிசினஸுக்கு ஒதுக்குறாங்க. ஸோ அவங்க சொல்லியிருக்கிறது படி பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹைட்ரோ பவர் கெப்பாசிட்டி வந்து 5 ஜிகாவாட் ஆட்டு நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல வந்து அந்த ஹைட்ரோ பவர் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு இந்த செக்மெண்ட்ல இவங்க ஆல்ரெடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு காம்படிஷன் ஆட்டு டாடா பவர், என்டிபிசி, ஜிஎஸ்டபிள்யூ இவங்கெல்லாம் இந்த செக்மெண்ட்ல வந்து நுழைஞ்சிட்டாங்க. ப்ளஸ் வந்து அதிக அளவில் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரும் இவங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு வராங்க இந்த கம்பெனிஸ். ஸோ இப்போ அதானி பவர் பார்த்தீங்கன்னா அதானி கிரீன் பார்த்தீங்கன்னா 5 ஜிகாவாட்டு அந்த கெப்பாசிட்டி ஹைட்ரோ பவர் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல அட்டைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கிளீன் எனர்ஜி இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெட் ஜீரோ கார்பன் எமிஷனை வந்து மீட் பண்ணுறதுக்காண்டி தான் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து போராடிட்டு வராங்க. நம்ம கவர்மெண்ட்டும் அதில் முழு வீச்சில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த கிளீன் எனர்ஜி பிஸ்னஸில் $3 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து இந்திய மதிப்பில் 27,000 கோடிக்கு மேலே வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதானி குரூப்பை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பைஜூஸ்ல வந்து அப்டேட்டு. பைஜூஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து திவாலாகிற நிலைமைக்கு வந்துட்டாங்க அந்த கம்பெனி. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2வது வாட்டி ரைட்ஸ் இஷ்யூ வர போறாங்க அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி 2வது வாட்டி ரைட்ஸ் இஷ்யூ வர போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் வந்து தடை விதிச்சிருந்தாங்க. ப்ளஸ் வந்து அடுத்தது அதை வந்து மேல்முறையீடு பண்ணி அவங்க வந்து நேஷனல் கம்பெனி அப்பல்லட் லா ட்ரிபியூனலுக்கு போனாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களும் இதுக்கு வந்து தடை விதிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ இதை சேலஞ்ச் பண்ணி என்சிஎல்டியை சேலஞ்ச் பண்ணி கர்நாடகா ஹைகோர்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த பைஜூஸ். ஸோ ஜூன் 24 இந்த கேஸ் வந்து ஹியரிங்க்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது செகண்ட் ரைட் இஷ்யூனா பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அவங்க எக்ஸ்ட்ரா ஷேர்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஆக்சுவலாக டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கொடுப்பாங்க, இல்லைனா அதே ப்ரைஸில் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் ரைட்ஸ் இஷ்யூ. ஸோ அவங்களோட செகண்ட் ரைட்ஸ் இஷ்யூ பார்த்தீங்கன்னா NCLT அவங்க பார்த்தீங்கன்னா தடை விதிச்சதுனால இப்போ பெங்களூர் ஹைகோர்ட்டில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஜூன் 24 வந்து ஹியரிங்க்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பைஜூஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.